சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. உள்ள ஒரு சேரப்பே இல்ல. படத்துல லாஜிக் இல்ல. யார் யார் எதுக்கு வராங்கன்னே தெரியல. விஜய் எதுக்கு பறக்குறாருன்னு புரியல. என்னமோ பண்றாங்க படத்துல அவ்வளவுதான். படமே சம்பந்தம் இல்ல. வெங்கட் பிரபு என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கான். மட்டும் சிம்பிளா சொல்றேன். அசிங்கமா ரிவீல். ஃபர்ஸ்ட் லைக் லாஜிக் ஆயிடுச்சு, கடைசில மேஜிக் ஆயிடுச்சு. ஏதோ க்ளோனிங் அது இதுன்ட்டு நிறைய லேக் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா போச்சு, திருப்பியும் லேக் இருந்துச்சு. படம் எப்படின்னா இருக்கு? நல்லாவே இல்லைங்க படம். என்ன படம் பாத்தீங்க? கோட்டு படம் எப்படிமா இருக்கு? நல்லா இல்ல. நல்லா இல்லையா? ஏன் நல்லா? விஜய் ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. கதை பிடிக்கலையா? என்ன நல்லா இருக்கு? பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை, சூப்பரா இருக்கா? மீடியமா? பார்க்கலாம் சும்மா ஒரு டைம், அவ்வளோதான். பெருசாலாம் எதுவும் இல்லை. பிஜிஎம் தான் ப்ரோ சரியில்லை. யுவனுக்கு வந்து எதிர்பார்த்தோம். இல்லை ப்ரோ, படமே ஒரு டைம் பார்க்கலாம், வேற எதுவும் பெருசாலாம் இல்லை. சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா மியூசிக் வந்துருக்கா? எல்லாமே நல்லா சாங்லாம் யுவன் சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வந்தேன். பட் ஆனா சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. உள்ள ஒரு சேரப்பே இல்ல. படத்துல லாஜிக் இல்ல. யார் யார் எதுக்கு வராங்கன்னே தெரியல. விஜய் எதுக்கு பறக்குறாருன்னு புரியல. என்னமோ பண்றாங்க படத்துல அவ்வளவுதான். சொல்ல முடியும் வேற ஒண்ணுமே இல்ல. நான் வேற நேத்து வந்து ஐயோ தொண்டை சரியில்லையே கத்த முடியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாருமே தொண்டை செத்து போன மாதிரி யாரும் கத்தல. அந்த படத்தை கத்தவும் முடியாது. அதான் வந்ததே வேஸ்ட். எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. சும்மா இருக்கிறாங்கன்னு வந்துட்டு போன மாதிரி இருந்தது. நாங்களும் செலிபிரிட்டி வந்துட்டு போறோன்ற மாதிரி இருந்தது. சுத்தமா நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுதாங்க 2 நிமிஷம் கூட முழுசா வந்துருக்க மாட்டாங்க மனுஷன். எதுக்கு வந்தான்னே தெரியல. சும்மா மோகன பாத்ரூம்ல கட்டி வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். சிவகார்த்திகேயன் சம்மந்தமே இல்லாம வந்து அவருக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு டயலாக். படமே சம்பந்தம் இல்ல. வெங்கட் பிரபு என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கான். அதான் சொல்ல முடியும். பிரசாந்த் பிரபுதேவா ஆக்டிங் அவங்கெல்லாம் நல்லா இருக்கும். விஜய் வந்து நம்ம பாக்குற விஜயா இருக்க வரைக்கும் நல்லா இருந்தாங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் இந்த எடிட்டிங் வெர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். விஜய் பாக்குறது மண்டையெல்லாம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. விஜய் ஓகே, விஜயோட டான்ஸ் ஆகட்டும், விஜய்க்காக படம் பார்க்கலாம். மத்த எதுக்காகவும் படம் பார்க்கலாம். மட்டும் சிம்பிளா சொல்றேன். அசிங்கமா ரிவியல கழுவத்துல கூட பரவாயில்ல. எனக்கு இந்த படம் பர்சனலா பிடிக்கவே இல்லை. அதுக்காக சுத்தமா பிடிக்கல. படம் எப்படின்னா இருக்கு? நல்லாவே இல்லைங்க படம். என்ன படம் பாத்தீங்க? கோட்டு விஜய் ஆக்டிங் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. படம் அந்த அளவுக்குலாம் மூவ்மெண்ட் இல்லை. ஃபேமிலியா பார்க்க முடியுமா? நம்பி பார்க்கலாம். என்ன பிடிக்கல உங்களுக்கு படத்துல? என்ன ஆனா விஜய் கேரக்டர் 2 கேரக்டர் இல்ல, ஒரு சிங்கிள் கேரக்டர் வேணா பிடிக்கும், 2வது கேரக்டர் பிடிக்கல. ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைக் லாஜிக் ஆயிடுச்சு, கடைசில மேஜிக் ஆயிடுச்சு. ஏதோ க்ளோனிங் அது இதுன்ட்டு புதுசா அதை மீன் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லா படம் லாஜிக்கா இருந்துச்சு. கடைசில தான் அந்த க்ளோனிங் அது இதுன்னு சொதப்பிட்டாங்க. சொல்லாமான்னு தெரியல. அதுதான் நல்லா இல்லை. மற்றபடி நல்லா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. விஜய் வில்லனா பார்த்தது. படம் எப்படி ப்ரோ இருக்கு? ஆவரேஜா தான் ப்ரோ இருந்துச்சு. எதனால படம் பிடிக்கல? நிறைய லேக் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா போச்சு, திருப்பியும் லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் சீன் நல்லா இருந்துச்சு. திருப்பி இன்டர்வல் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும் போதும் லேக்லேயே தான் போயின்னு இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லேக்ல தான் இருக்கு. கேமியோஸ் கொஞ்சம் இருக்கு, 2 அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி ஆவரேஜ் தான். அப்படிலாம் இல்லை ப்ரோ. வெறும் பாட்டு ஒரு கேமியோ, மற்றபடி இன்னொரு கேமியோ இருக்கு, அவ்வளோதான். ஆஹா, கதையெல்லாம் பிடிச்சிருக்கா? கதை ஓரளவுக்கு டீசெண்டாக போகுது. ஆனால் நிறைய லேக் இருக்கு. 3 மணி நேரத்துக்கு லேக் தான் இருக்கு. 2.5 மணி நேரமா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் எப்படி பண்ணிருக்காரு? மங்கத்தால பண்ணிருக்காரா இல்ல? இல்லை ப்ரோ, கம்மி, ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. மியூசிக்கும் ஒரு பாட்டு தான் நல்லா இருந்துச்சு, மீதி எல்லாம் ஆவரேஜ். 1000 கோடி 1500 கோடி வசூல் வருவாங்க. அதெல்லாம் வருமா? அதெல்லாம் வராது. மொத்தத்துல படம் எந்த பைக் எத்தனை ஸ்டார்ட்? பைக்கு 3.5 கொடுக்கலாம். 3.5 பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஓகே. ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் லைக் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தது. அதர்வைஸ் ஆமாம், கிரிக்கெட் மேட்ச் பிடிச்சிருக்கீங்களா? நீங்க கிரிக்கெட் பாப்பீங்களா? பார்ப்பேன். அதான் பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். விஜய்க்காக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். சீரியஸா எங்கள் அண்ணன் நச்ச மாதிரி வேறு யாரும் நடிக்க முடியாது. இப்போ வர அலிசேர் எல்லாம் வேண்டார் அண்ணன். தளபதி தான் மாசே படம் வரல. இல்ல, படம் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பார்க்கலாம்.
இல்ல நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஓல்டா விஜய் இருப்பாங்க, அவங்க வந்து வேற லெவல்ல இருக்காங்க. பட் யங் விஜய் வந்து கொஞ்சம் பெட்டரா விஷுவலைஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ஹானஸ்டா சொன்னா நல்லா இருந்துச்சு படம். இந்த விஷயத்துக்காக படம் பார்க்கலாம் கண்டிப்பா. என்ன விஷயம்? அது ஓல்ட் ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் நல்லா இருக்கும், எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கு. அப்புறம் ஓல்டு விஜய்க்காக டெஃபினட்டா பார்க்கலாம். மியூசிக்லாம் சாங் ஏதோ மைண்ட் நிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாங் அந்த மாதிரிலாம் ஆனா வந்து ஓபன் பண்ண வேணாமான்னு தெரியல. ஒரு எக்ஸ்பிரஸ் சஸ்பென்ஸா ஒரு சாங்ல வந்து ஒருத்தவங்க வராங்க, அதனால நல்லா வர்றதுல தலைலாம் வரல. மத்த சாங் சொல்றீங்களா? த்ரிஷா வராங்க, சோ அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆக்டிங் விஜய் ஆக்டிங்லாம் வந்து ஆசமா இருக்கு. மாஸ்க்லாம் கழட்டு வரல, ஆசமா இருக்கு விஜய் ஆக்டிங். தளபதி ஃபேன், ஸோ வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. 68 செம்மையா இருக்கு. தலைவர ரெஃபரன்ஸ்லாம் அப்படி தலை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. மூவி போய் பாக்குறோம், தலை வந்திருக்காரு. தலை ஐயோ அதெல்லாம் எப்படி சொல்றது, தளபதி ஃபேன் மட்டும் இல்ல, தலையோ ஃபேன் செம்மையா எடுத்திருக்காங்க மூவி. என்னென்னமோ இருக்கு. தோனி வரார், என்னங்க படத்தை வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு ஆசமா இருக்கு. செம்மையா வச்சிருக்காங்க. சூப்பருங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல விருந்துன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு. செம்மங்க. தேங்க்ஸ். ஓகே பார்க்கலாம். ரெண்டு விஜய் இருக்கார்ல, எப்படி இருக்கு உங்களலாம்? செகண்ட் இயர் லுக்ல நல்லா இருக்கு. டிவில சொன்ன மாதிரி பெருசா பயங்கரமா ஒன்றும் அந்த அனிமேஷன் கிராஃபிக்ஸ் பெருசா தெரியல. இன்னொரு விஜய் மாதிரி காட்டுறாங்க, இன்னும் கொஞ்சம் எகரா காட்டுறாங்க. அவர் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்லாம் பிடிச்சிருக்கா? சாங்லாம் நல்லா இருக்கு. விஜய் எப்படி நடிச்சிருக்காரு? ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுங்க. படம் எப்படி இருக்கு? ஆக்டிங் படம் எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. விஜய் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ, சூப்பர் செம்மையா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, அப்புறம் போக அடுத்து என்ன இருந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்லுது, நீங்க நேரா வந்து பார்த்தா வந்துட்டு அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொல்லிட்டேன்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அதை சொல்ற மாதிரி இருக்கும், அந்த சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அண்ட் ப்ளூபர்ஸ் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா அது பார்க்கலாம்.